இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. என் அன்பு இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை தோழமையே, என் அன்பு உறவுகளே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளிலே சந்திப்பதிலும் உங்களுக்காக ஜெபிப்பதிலும் நான் மகிழ்கிறேன். இன்று சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு கொடுக்கிற உன்னதமான செய்தி மன்னா உணவு. யோவான் எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 51 59 முடிய பகுதிகள். பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய 37வது நாளை இன்று நாம் தொடங்குகிறோம். இன்னும் ஒரு குறுகிய நாட்களிலே நாம் புனித வாரத்துக்குள்ளாக அடியெடுத்து வைக்கப் போகிறோம். இந்த நாளிலே சிறப்பாக இந்த ஒரு அற்புதமான நாளுக்காக நன்றி கூறுவோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் அதிசயங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. ஒரு புதிய நாளை காண்பதே ஒரு பெரிய அற்புதங்க. இரவு எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறோம், நம்ம படுத்து உறங்குகிற பொழுது நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம உடல் எங்கே இருக்குது எதுவுமே தெரியல. அவ்வளோ நல்ல நித்திய ஒரு இளைப்பாறுதல் போல நல்ல ஒரு உறக்கம், நல்ல ஒரு தூக்கம். விடிய காலையில் எழுந்திருக்கிறோம். ஒரு புதிய நாளை இறைவன் ஒரு ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். இந்த நாள் நான் பார்ப்பேனா பார்க்க மாட்டேன்னு தெரியாது, ஆனாலும் ஆண்டவர் அதை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? அப்படி எழுந்த உடனே அப்படிப்பட்ட அந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிற பிள்ளையாக நம்ம மாற வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி இறைவனோடு இணைந்து அவருக்கு நன்றி சொல்லுகிற பொழுது இறைவன் நம்மை முழுமையாக ஆட்கொள்ளுகிறார், ஆசீர்வதிக்கிறார். இதோ இந்த நாளிலே சிறப்பாக ஒவ்வொருவருக்குமே பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து நம்மை வழி நடத்த போகிறார். நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து, தெளிவை கொடுத்து, அறிவை கொடுத்து நம்மை பக்குவமாக, பதமாக, பாதுகாப்பாக வழி நடத்த போகிறார் என்பதை உணர்ந்தவர்களாக இதோ இந்த நாளினுடைய இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்லுவோம். பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த இன்றைய மன்னாவிலே இயேசு கிறிஸ்து யூதர்களோடு உரையாடுகிறார். இந்த உரையாடலை நாம் கடந்த ஒரு 4 நாட்களாக பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிடிபடுவதற்கு முன்பாக, யூதர்கள் முன்பாக, அவர் சிறை பிடிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு உரையாடலை இந்த நாட்களில் இந்த வாரம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி முன்னிலைப்படுத்தாமல் தனது தந்தையை பற்றி, அவர் யார், என்னுடைய தந்தை தான் முக்கியமானவர், அவரால் எல்லாம் முடியும், அவரை பின்பற்றுங்கள், அவரை புரிந்து கொள்ளுங்கள், அவரோடு உறவை நெருக்கமாக ஐக்கியப்படுத்தி கொள்ளுங்கள் என்ற செய்தியை இயேசு கிறிஸ்து தெளிவாக இந்த நாட்களிலே சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனா என்ன நடக்குது பாருங்க, இப்படி தன்னை இயேசு தந்தையோடு இணக்கமாக பேசுகிற பொழுது அவர்களுக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறுகிறது. அவரை பொறாமை கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்கள், பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள், அவரை சாகடிக்க வேண்டும் என்ற வெறி அவர்களுக்குள் எழுகிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த கோபத்தினுடைய உச்சக்கட்டத்தை தான் இந்த நாளின் மன்னாவை நாம் பார்க்கிறோம். யூதர்கள் இயேசு மீது கோபப்பட்டு கல்லை எடுத்து அவர் மீது எரிய வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து இதை பார்த்து நழுவி சென்று விடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நற்செய்தியினுடைய இறுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, இயேசு பயந்து நழுவி போய்விட்டார். அப்ப அந்த கூட்டத்துல அப்படியே தெரியாம பதுங்கி வெளியே போயிட்டார். ஏன்? அவங்க கோபத்தினுடைய உச்சக்கட்டத்துல அங்கிருந்து கல்லெல்லாம் பொறுக்கி எடுத்து அவர் அடிச்சு சாகடிக்கலானே முன் வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு இயேசு இன்னைக்கு என்னங்க பேசினாரு, என்ன சொல்லியிருப்பாரு? பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி பகுதியை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தை முக்கியமாக இருக்கிறார். அவர் முதல்ல தொடக்கத்திலே சொல்லுகிறார், என் வார்த்தையை கடைபிடிப்பவர் என்றுமே சாகார், அவர்களுக்கு இறப்பு என்பதே இல்லை. கடவுளுடைய வார்த்தையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் மரிக்க மாட்டார்கள், வாழ்வார்கள் என்று சொல்லுகிறார். இப்படி சொன்னதை கேட்ட உடனே அங்கிருந்த யூதர்கள் எல்லாமே அவங்களுக்குள்ள முணுமுணுக்கிறாங்க. அவர் சொன்ன அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியல. என் வார்த்தையை கடைபிடிப்பவர் என்றுமே நிலைத்திருப்பார், அவர்களுக்கு இறப்பே இல்லை அப்படின்னு சொல்றானே, இவன் என்ன பேய் பிடித்தவனா? இவன் என்ன பேசுறான் அவனுக்கு தெரியுதா? இப்படிலாம் பேசுறான், கடவுளுக்கான உயர்ந்தவர், இவனுடைய வார்த்தை பெரிய வார்த்தை அப்படின்னு சொல்றானே, இந்த வார்த்தை எப்படி உயிர் கொடுக்கும்?
அப்படின்னா அப்ப மோயிசன் கடவுளுடைய வார்த்தையை கேட்கலையா? அந்த வார்த்தையை அவர் பின்பற்றலையா? அப்படி பின்பற்றி அவர் இறந்துட்டாரே. அப்ப இறந்தா அவங்க கடவுளுடைய வார்த்தை கேட்கணும்னு அர்த்தமா? ஆபிரகாம் தான் எங்களுடைய தந்தையாக இருக்கிறார், எங்களுடைய நம்பிக்கையினுடைய நங்கூரமாக இருக்கிறார், அவரையே இவன் இப்படி தாழ்வாக பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு கோபம் வருகிறது. பிரியமானவர்களே, இன்னும் அந்த ஆபிரகாமை பற்றி தெளிவுபடுத்துகிறார். ஆபிரகாம் வந்தார், உங்களோடு இருந்தார், அவர் என்னை பற்றி தான் பேசினார், என்னை பற்றி அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றார். அப்ப நான் திரும்ப அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஆபிரகாமே தெரியும்னா இவரை பத்தி தெரியும்னா அவனா இவரை விட பெரியவன். அவர் எத்தனை வயசு முதிர்ந்தவர் ஆபிரகாம், இவனுக்கு என்ன வயசு, சின்ன பையன், இவன் ஆபிரகாமோட ஒப்பிடுறானே அப்படின்னு சொல்றாரு. அவங்க எல்லாமே கேள்வி கேட்கிறாங்க, கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. இயேசு சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கு முன்பாகவே உருவாகி விட்டேன், ஆபிரகாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உருவாக்கிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் புரியல, அந்த தெளிவு இல்லை. பிரியமானவங்க, அந்த தெளிவு இல்லாததுனால என்ன அவன் பேசுறான், யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்குள்ள இன்னும் கோபம் அதிகமாக வருகிறது. ஆபிரகாம் எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு, அவர் மரிச்சிட்டாரு. இப்ப அவருக்கு முன்னாடி இவன் பிறந்துட்டான்னு இன்னும் அப்படியே இளமை பருவத்திலே இருக்கிறான், 30 வயசுல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவர்கள் கோபம் அதிகமாக வருகிறது. பிரியமானவர்களே, இந்த ஒரு உரையாடல், இது உரையாடல் போல இல்லை. இது பார்க்கும் பொழுது 2 பேருக்குள்ள சண்டை மாதிரி தானே இருக்குது. இயேசு சொல்றாரு, அது அவங்க ஏத்துக்கல, கோபம் வருது. கடைசியில் அந்த கல்லால எடுத்து அடிக்கலான்னு கோபத்தினுடைய உச்சி கட்டத்துக்கே அந்த யூதர்கள் போகிறார்கள். பிரியமானவர்களே, இயேசு இந்த இடத்துல ஒரு தெளிவான ஒரு சிந்தனை கொடுக்கிறார், ஒரு உண்மையை சொல்லுகிறார். நான் என்னுடைய தந்தை இடத்திலிருந்து தான் வருகிறேன், நானும் தந்தையும் வேறு அல்ல. என்னை பற்றி நான் பெருமைப்படுத்தாமல் வேறு யாரு பெருமைப்படுத்துவது? நான் என்னை பற்றி சொல்லவில்லை, என் தந்தை என்னுள்ளிருந்து அந்த பெருமைகளை, என்னை பற்றிய உண்மைகளை உங்களுக்கு சொல்லுகிறார். எனவே என்னுடைய வார்த்தை கடவுளுடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை வேறு, கடவுளுடைய வார்த்தை வேறு அல்ல. கடவுள் சொல்லுவதையே நான் சொல்லுகிறேன். எனவே என் வார்த்தையை கேட்பவர் என்றுமே சாகார் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து முன்வைக்கிறப்போ அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு அந்த ஓப்பன்னஸ் இல்லை, ரொம்ப கம்மி. ஓப்பன்னஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா, ஒரு திறந்த மனது யாருக்கு இருக்கிறதோ அப்பொழுது அந்த இடத்துல மற்றவர்கள் சொல்லுகிற சிறு சிறு செயல்களை, நல்ல பண்புகளை ஏற்றுக்கொள்ள முடியும், உள்வாங்கி அதை சிந்திக்க முடியும். அப்ப அந்த ஓப்பன்னஸே இல்லை, நீ எது சொன்னாலுமே நான் ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா அங்கு எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில பார்க்கலாம் இல்லைங்களா? நம்ம உறவுகள் மத்தியில நம்ம நல்ல ஒரு பண்பை சொல்லுவோம், நல்ல காரியத்தை சொல்லுவோம், இவர்கள் ஓப்பன்னஸே இருக்காது. அந்த வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனது இல்லாம நம்ம எதுதான் சொன்னாலும் நம்ம நெகட்டிவாவே தான் பார்ப்பாங்க. அது புறக்கணிக்க பார்ப்பாங்க. இல்ல இவன் சொல்றது புரியுது, யார் இவன், சின்ன பையன், இவன் சொல்றதை நான் கேட்கணுமா, இவனுக்கு என்ன அறிவு இருக்குது, இதை பத்தி எனக்கு எத்தனை ஆண்டு அனுபவம் இருக்குது, என்கிட்ட இதை பேசுறானே அப்படின்னு அந்த ஓப்பன்னஸ் இல்லை அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரியும், எனக்கு இவன் யாரு சொல்றது, எனக்கு இந்த கருத்து இவன் ஏன் திணிக்க பார்க்கறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒதுக்கிட்டு எதையுமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மனிதர்கிட்ட நம்ம எது சொன்னாலுமே அவங்களுக்கு கோபம் தான் வரும், கோபம் வரும். பிரியமான குடும்பத்தில் சண்டை போடும் பொழுது இதுதாங்க நடந்துச்சுன்னு சொன்னா அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரியும், உன்னை பத்தி தெரியும்டா, நீ எப்படிப்பட்டவன், நீ எப்படிலாம் எங்களை பழி வாங்குற, எப்படிலாம் நீ செய்யற, உனக்கு ஒண்ணுமே தெரியல, ஞானம் இல்லை, அறிவு இல்லை, சிந்தனை இல்லை, நீ மாட்டு நீ சுத்தம் செய்யற, ஓம் பேச்சு யார் கேட்பாங்க அப்படின்னு நம்ம பேசுறோம் இல்லைங்களா? அப்ப கொஞ்ச நேரம் ஒரு ஓப்பன்னஸ் அப்படின்னா, ஓகே நீங்க என்ன கருத்து சொல்ல வரீங்க, ஒருவேளை நான் செஞ்சது தப்பா இருக்கலாம், நீங்க சொன்னது ஒருவேளை உண்மையா இருக்கலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் அமர்ந்து நிதானமா கேட்கிற ஒரு மனது யாருக்குமே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பெரிய பிரச்சனை வரும், கோபம் வரும், சண்டைகள் வரும், அடித்தடி கூட ஏற்படும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இயேசு இங்கு ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் சரி, யூதர்களும் சரி, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறந்த மனம் இல்லாததுனால அங்க பிரச்சனை ஏற்படுகிறது. கோபமாக அவர்கள் கல்லை எடுத்து இயேசுவை எறிய பார்க்கிறார்கள். பிரியமானவர்களே, இப்படி இயேசு பல்வேறு நேரங்களிலே நல்ல கருத்துக்களை முன்வைக்கிறார். நான் யார், எப்படிப்பட்டவன், என்னை நம்புங்கள், நான் கடவுள், நான் உங்களை போல சாதாரண மனுஷன் இல்லை, நான் என் தந்தையால் அனுப்பப்பட்டு இருக்கிறேன், உங்களுக்காக வந்தேன், நீங்கள் என்னை பார்த்து மனம் மாற வேண்டும் என்றே என்னுடைய தந்தை என்னை அனுப்பி இருக்கிறார். எனவே இந்த வார்த்தை என்பது தொடக்கத்திலே வார்த்தை இருந்தது, அந்த வாக்கு மனு உருவெடுத்தது.
அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தையை நீங்கள் கடைபிடிக்கவில்லை என்றால் நீங்கள் மரித்து விடுவீர்கள், இறந்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்றார். இந்த பகுதியில இன்னொரு கருத்தை கூட இயேசு கிறிஸ்து அழகாக முன்வைக்கிறார். நீங்க வார்த்தையை கடைபிடிக்கிறேன்னா மரித்து விடுவீர்கள், இறந்து விடுவீர்கள் என்று இயேசு அந்த உடலை சொல்லவில்லை. மாறாக நீங்கள் இந்த வார்த்தையை கடைபிடிக்கவில்லை என்றால் நீங்கள் இறைவனோடு இருக்க மாட்டீர்கள். கடவுளோடு இருப்பது தானே வாழ்க்கை. அப்ப கடவுளை விட்டு அந்த நரக வேதனைக்குள் இருந்தா அந்த கடவுளுடைய வாழ்வு அல்ல, நாம் மரித்து விடுகிறோம். அப்ப அந்த உடல் அளவில் மரித்தால் நம்முடைய ஆன்மா இறைவனோடு எப்பொழுதுமே தொடர்ந்து இருக்கும். அதுதான் உங்களுக்கு இறப்பே இல்லை. கடவுளுடைய வார்த்தை, எனது வார்த்தையை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நீங்கள் எப்பொழுதுமே என்னுடைய பிரசன்னத்திலே இருப்பீர்கள், கடவுளோடு இருப்பீர்கள். அதுதான் வாழ்வு. பிரியமானவர்களே, ஆனா கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிக்காம இருந்தோம்னா நம்ம மரித்துருவோம். ஆனா அந்த ஆன்மா எங்க போகுதுன்னா நரகத்துக்கு போகிறது, விண்ணுலகம் போகவில்லை. இயேசுவினுடைய பாதத்தில் அது அமர்வது கிடையாது. அதை நாம் புரிந்து இந்த ஒரு கருத்தை தான் இயேசு கிறிஸ்து அழகாக முன்வைக்கிறார். பிரியமானவர்களே, எனவே உடல் சார்ந்த மரிப்பு, இறப்பு இருக்கும். ஆனால் ஆன்மா எப்பொழுதுமே தொடர்ந்து கடவுளோடு இயேசுவோடு இருக்கின்ற ஒரு செய்தியை தான் இயேசு கிறிஸ்து இங்கு முன்வைக்கிறார். இதை புரிந்து கொள்ள மனம் இல்லாமல் தான், அந்த திறந்த மனது இல்லாத ஒரு காரணத்தால் தான் இந்த யூதர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திறந்த மனது இருந்தால் என்ன சொல்றார் புரியலைங்க, இன்னும் தெளிவா சொல்லுங்க. அது சொல்லியிருப்பார், இந்த மரிப்பு இறப்பு என்பது உடல் சார்ந்தது அல்ல, உங்கள் ஆன்மாவை சொல்லுகிறேன். அந்த ஆன்மா எப்பொழுதுமே நிலையாக கடவுளுடைய பிரசன்னத்திலே, என்னுடைய பிரசன்னத்திலே இருக்கும் என்ற ஒரு செய்தி அவர்கள் உள்வாங்கி மனம் மாறி இருக்கலாம். ஆனால் அந்த திறந்த மனது இல்லை. பிரியமானவர்களே, இன்றைய மன்னாவிலே சிறப்பாக இயேசு கிறிஸ்து இன்று முன்வைக்கிற ஒரு செய்தி, கடவுளுடைய வார்த்தையை, அவர் சொல்லுகிற வார்த்தையை கடைபிடிப்போர் அவர்கள் நிலைத்து வாழ்வார்கள், அவர்களுக்கு இறப்பே இல்லை. அதை நாம் உள்வாங்க வேண்டும். எப்படி? நம் உடல் அளவில் மரித்தாலும் எனது ஆன்மா கடவுளோடு இயேசுவோடு இருக்கும். இன்னொன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது, கடைபிடிக்கக்கூடியது ஓப்பன்னஸ், திறந்த மனதும் படைத்தவர்களாக இருக்கணும். யார் எது சொன்னாலும் கொஞ்ச நேரம் கேட்கணுங்க. அந்த கேட்கிற ஒரு மனப்பான்மையே இன்னைக்கு குறைஞ்சிட்டு வருது. கடவுள் சொல்லுகிற சிறு சிறு வார்த்தைகள், நல்ல நல்ல பண்புகளை, நம்ம கோயிலுக்கு போகிறோம், மறையுரை கேட்கிறோம், அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு என்ன சொல்ல வர்றாங்க புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம உரையாடலில் கூட பேசும் பொழுதே ஒரு பெரிய டென்ஷன் ஆகி கோபமாகி அந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னு புரியாமலே சண்டை போட்டு விரோதிகளாகவே மாறிவிடுகிறோம். அந்த ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே உண்டுங்க, எல்லாருக்குமே உண்டு. இன்னைக்கு எதை யோசித்து பார்ப்போமே, என்னுடைய வாழ்க்கையிலே அந்த ஓப்பன்னஸ், நான் கடவுளுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கிறேனா, சொல்வதை கேட்டு உள்வாங்கி வாழ்கிற மனிதனாக இருக்கிறேனா என்று சொல்லி தவக்காலத்தினுடைய 37வது நாளிலே நம்ம சிந்திக்கலாமே. அந்த சிந்தனை ஒரு செயல் வடிவம் கொடுத்து வாழலாமே. பிரியமா, முயற்சிப்போம். இந்த இடத்திலே சிறப்பாக இன்னும் சில நாட்களிலே நாம் புனித வாரத்துக்குள் செல்ல இருக்கிறோம். இயேசுவை சிறைபிடித்து செல்ல இருக்கிறார்கள், இயேசுவை அவமானப்படுத்த இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலைக்கு முன்பாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பண்புகளை, உறுதியான நம்பிக்கை செய்தியை இயேசு கிறிஸ்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார். என் தந்தை தான் என்னை அனுப்பினார், என் தந்தையுடைய பணியை தான் நான் செய்கிறேன், என்னுடைய தந்தையுடைய பெயரால் தான் நான் இவ்வளவு பணிகளை செய்கிறேன், என்னை நம்புங்கள், எனது வார்த்தையை நம்புங்கள் என்று இயேசு கிறிஸ்து சாடுவதாக, தொடர்ந்து அறிவிப்பதாகவே இந்த நாட்களில் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்று எனக்கு ஒரு நல்ல திறந்த மனம், நல்ல இதயம் ஒன்று தா, என் இயேசுவே எனக்கு தா. அந்த நல்ல ஒரு இதயம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, திறந்த மனதோடு கடவுளுடைய வார்த்தையை, பெரியவர்கள் சொல்கிற நல்ல பண்புகளை கடைபிடித்து நல்ல மனிதர்களாக இந்த பூமியிலே வலம் வர முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த உணவை உட்கொண்டு உறுதியாக, நம்பிக்கையாக கடவுளையும் தந்தை, மகன், தூய ஆவி மூவருமே நமக்கு 3 ஆட்களாக செயல்படுகிறார்கள் என்று உணர்ந்து ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வாதத்தின் நாளாக உள்வாங்கிக் கொண்டு வாழ முயற்சிக்கலாம். கண்களை மூடி என்னோடு இணைந்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே எங்களுடைய நாவால், எங்களுடைய வாயால் உம்மை புகழ்ந்து பாடுகிறோம்.
ஒவ்வொரு புதிய நாளையும் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாகவே கொடுக்கிறீரே தெய்வமே, நன்றி கூறுகிறோம். இதோ இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இவர்களை தாங்கிக் கொள்ளும், சுமந்து கொள்ளும். பல்வேறு வேதனைகள், பல்வேறு கஷ்டங்கள், மன உளைச்சல்கள், எனக்கு நிம்மதியே இருக்காதா, எனக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்காதா, வாழ்நாள் முழுவதும் மருந்து மாத்திரையுமே எனக்கு உணவாகவே இருக்கிறது, இதோ மருத்துவமனையிலே பல நாட்களாக குணமாக முடியாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கண் கலங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய இரக்கம் உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை ஆண்டவரே. உமது இரக்கமும் அன்பும் இவர்களுக்கு நிறைய தேவை ஆண்டவரே. இதோ உம்மை நம்புகிறார்கள், உம்மை விசுவசிக்கிறார்கள், உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நீர் இல்லாமல் எங்களுக்கு எந்த வாழ்வும் இல்லை என்று உறுதியாக சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட உமது பிள்ளைகளை விட்டு நீர் விலகி சென்று விடாதையும் ஆண்டவரே. இதோ சிறப்பாக இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாப்பு கொடுக்கிறேன். குடும்ப தலைவன், தலைவி, பிள்ளைகள், உறவினர்கள் அனைவரையும் இணைந்து சேர்ந்து வாழ, சண்டை சச்சரவுகள் இல்லாமல், பிரிவினை இல்லாமல், புரிதல் இல்லாமல், ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து வாழ கிருபை செய்வீராக ஆண்டவரே. இன்று மக்களை சோதிக்கிற சோர்வுகளை எல்லாம் கொண்டு வருகிற தீய அந்தகர சக்திகள், பொல்லாருடைய பார்வைகள் இவர்களை தாக்காமல் இருக்கட்டும் ஆண்டவரே. பழி வாங்குகிற எண்ணம் இன்னும் ஆண்டவர் சமுதாயத்தில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது நீர் அவர்களுக்கு நிம்மதியும் ஆற்றலையும் கொடுப்பீராக. இன்னும் ஆண்டவரே, பல்வேறு பணிகள் செய்கிற, வேலைகள் செய்கிற விவசாயிகள், அரசு பணி செய்கிறவர்கள், தனியார் துறையில் வேலை செய்பவர்கள், இன்னும் ஆண்டவரே வெளிநாடுகளில் வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாப்பு கொடுக்கிறேன். இவர்கள் அனைவரும் உழைப்பதற்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தரலும், வலிமை கொடுத்தரலும், உமது ஆற்றலை கொடுத்தரலும் ஆண்டவரே. இவர்கள் நினைக்கிற காரியங்கள், எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் உமது துணை இருக்கட்டும் ஆண்டவரே. என்றும் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க, மன நிறைவோடு இருக்க, வேற தேவையில்லாத பிரச்சனைகளை உள்வாங்கி வாழாமல் இருக்க கிருபை செய்வீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.